ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் கருணக்கிழங்க வச்சு மசாலா எப்படி செய்கிறதுனா பார்க்க போகிறோம். இதை ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். இதை எல்லா வெரைட்டி ரைஸோடு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் அடுப்பில் கடாயை வச்சு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் உப்பையும் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ கருணக்கிழங்கு வாங்கி நல்லா சுத்தப்படுத்திட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இப்போ நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ தண்ணி கொதிச்சோன்னே ஒரு 3 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். கரெக்டாக 3 நிமிஷம் வெந்தோன்னே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ பார்க்கலாம் எப்படி வெந்திருக்குன்னு. கருணக்கிழங்கு பாருங்கள், கட் பண்ணும்போது நல்ல ஷேப்பில் கட் பண்ணுது. ரொம்ப குலையவும் இல்லை, ரொம்ப ஹார்டாகவும் இல்லை, கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு அதை தண்ணியை நல்லா வடித்து எடுத்துட்டு இப்போ நான் அடுப்பில் பேனை வச்சு எண்ணெயை சூடு பண்ணியிருக்கேன். அந்த சூடு எண்ணெயில் இந்த கருணக்கிழங்கை போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிச்சு எடுத்துருவோம். இது பொரிஞ்ச உடனே மீதி உள்ள கருணக்கிழங்கு இதே மாதிரி பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு நான் பொரிச்ச எண்ணெயவே சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்து, 3/4 டீஸ்பூன் சோம்பையும் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆனோன்னு கொஞ்சம் கருவேப்பிலை, 1 கைப்பிடி அளவு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இதில் 1 டீஸ்பூன் இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா கலர் மாறி இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் ஓட மனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இதில் நான் 3/4 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த எண்ணெயிலே நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த மிளகாத்தூளோட பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நான் ஒரு சின்ன துண்டு புளியை 1/4 கப் தண்ணியில் ஊற வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதில் மூடியை போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க அந்த கருணக்கிழங்கை இதில் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கி வரட்டும். இந்த மாதிரி கருணக்கிழங்கை நல்லா எண்ணெயில் பொரிச்சிட்டு மசாலாவில் நல்லா பெரட்டிட்டு சாப்பிட்டு பாருங்கள். வெரைட்டி ரைஸோட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எஸ்பெஷலி தயிர் சாதத்தோட ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நீங்கள் உருளைக்கிழங்கையும் ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். இதில் நான் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா சமைச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். கடைசியாக இதில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி நல்லா பெரட்டி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்களும் ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸோட இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு இதை லெமன் ரைஸோடு தான் சர்வ் பண்ண போகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.